டீலிமிட்டேஷன் யார் சொல்றாங்க? மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரே கோயம்புத்தூர்ல வந்து டீலிமிட்டேஷன்ல எந்த விதத்திலையும் கான்ஸ்டிடியூன்சி எதுவுமே குறையாது அப்படின்னு சொல்றப்ப அதை ஒரு பக்கம் நல்லா கவனிச்சு பாருங்க. அதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் என்னைக்கு போடுறாரு? ஜாக்டோஜியோ வந்து டோக்கன் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சு 1.5 லட்சம் பேர் லீவ் போட்டு ரோட்ல இறங்கி போராடுறாங்க அப்படிங்கிறதுக்கு திசை திருப்பறதுக்கு என்ன பண்றாரு? அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது. டீலிமிட்டேஷன் ஒன்றிய அரசு காரணம், இந்திய வேற வழியில துணிக்குது, ஒன்றிய அரசு குன்றிய அரசு காரணம். அப்புறம் தான் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் வார்த்தை எடுத்து கொடுத்தாங்க, ஈவேராவை பத்தி பேசணும்னு. அது இப்ப புதுசா எடுத்துட்டாங்க. அடுத்தது பாருங்க, ஸ்கூப் நியூஸ் ஒன்று சொல்றேன் கேட்டுங்க. தமிழ்நாட்டு பேரை மாற்றப் போகிறார்கள், சனாதன நாடு என்று மாற்றப் போகிறார்கள், சமஸ்கிருத நாடு என்று மாற்றப் போகிறார்கள் அப்படின்னு அடுத்தது கிளப்பி விடுவாங்க. இப்படியே எல்லாத்தையும் திசை திருப்புற கேவலமான கேடுகட்ட நாடகத்தை நடத்திட்டு இருக்கிறப்பங்க, நான் முதல்ல மது அருந்தாதே புகைப்பிடிக்காதுன்னு ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றேன்னா நான் யோக்கியனா இருக்கணும். நான் மது அருந்தாம புகைப்பிடிக்காம இருக்கணும். வயிற்று பொழப்பு நடத்துறதெல்லாம் சிபிஎஸ்இ ஸ்கூலு. அரவிந்தாட்சி நம்ம சத்தியம் டிவி நிறைய விஷயத்துல ஆர்டிஐ போட்டு எல்லாத்தையும் அம்பலப்படுத்துறீங்க. இந்த அண்ணாமலை அம்பலப்படுத்துங்க. நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்டா வைக்கிறேன். தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ பள்ளி நடத்தும் அரசியல் பிரமுகர்கள் யார்? அவர்களுடைய முகவரி என்ன? சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் ஹிந்தி மொழி பயிற்றுவிக்கப்படுகிறதா அப்படின்னு இந்த திமுக, அண்ணா திமுக உட்பட மும்மொழி கொள்கைக்கு யார் யார் எதிர்ப்பு இருக்கிறாங்களோ, ஹிந்தி எங்களுக்கு அப்படின்னு யார் யார் இந்த ஆக்டிங் நாடக டிராமா போடுறாங்களோ அவங்க கொஞ்சம் வெளிப்படுத்துங்க.